ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிச்சன். நம்ம இன்னைக்கு ஸ்ரீ கிச்சனில் சிம்பிளான ஒரு பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்த்துடலாமாங்க. 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் தாளிப்புக்கு கடுகு, உளுந்த பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக அந்த வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாங்க. குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பொதுவாக வெறும் காஞ்ச மிளகாய் மட்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட் இதில் சேர்த்துட்டேங்க. இதெல்லாம் எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கிக்கலாங்க. எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். நான் பீட்ரூட் வந்து நல்லா தோலை சீவிட்டு கழுவிட்டு தான் அடுத்து கட் பண்ணியிருக்கேங்க. எந்த ஒரு காயுமே நீங்கள் வந்து கழுவுனதுக்கு அப்புறமா கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா அதில் இருக்க சத்து எல்லாம் போயிடும். ஸோ நீங்கள் வந்து கழுவுனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பீட்ரூட் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நடுவில் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றி வந்துருச்சு இல்லைங்களா. இப்போது தேங்காய் பூ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு துருவி நல்லா சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளுடைய பீட்ரூட் பொரியல் தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க, ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.